பிட்ஸ் இந்தியா ஆக்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு 1784. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு 1784. அடுத்த கேள்வி. ஆர்டிகிள் 356க்கு தொடர்புடையது பிரசிடென்ட்ஸ் ரூல். ஆர்டிகிள் 356க்கு தொடர்புடையது பிரசிடென்ட்ஸ் ரூல். அடுத்த கேள்வி. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகிள் 263. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகிள் 263. அடுத்த கேள்வி. ஆர்டிகிள் 21A சேர்க்கப்பட்டது எந்த திருத்தத்தில்? 86. ஆர்டிகிள் 21A சேர்க்கப்பட்டது எந்த திருத்தத்தில்? 86. அடுத்த கேள்வி. அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிகிள் 165. அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிகிள் 165. அடுத்த கேள்வி. எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகிள் 324. எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகிள் 324. அடுத்த கேள்வி. CAG ஆர்டிகிள் 148. CAG ஆர்டிகிள் 148. அடுத்த கேள்வி. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகிள் 279. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகிள் 279. அடுத்த கேள்வி. ஆர்டிகிள் 368க்கு தொடர்புடையது அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகிள் 368க்கு தொடர்புடையது அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்த கேள்வி. பேசிக் ஸ்ட்ரக்சர் கோட்பாடு உறுதி செய்யப்பட்ட வழக்கு கேசவானந்தா பாரதி. பேசிக் ஸ்ட்ரக்சர் கோட்பாடு உறுதி செய்யப்பட்ட வழக்கு கேசவானந்தா பாரதி. அடுத்த கேள்வி. 42வது திருத்தச் சட்டம் அழைக்கப்படும் பெயர் மினி கான்ஸ்டியூஷன். 42வது திருத்தச் சட்டம் அழைக்கப்படும் பெயர் மினி கான்ஸ்டியூஷன். அடுத்த கேள்வி. 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆண்டு 2002. 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆண்டு 2002. அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. அடுத்த கேள்வி. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆண்டு 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆண்டு 1773. அடுத்த கேள்வி. சுபாஷ் சந்திர போஸ் நிறுவிய INAவின் பெயர் என்ன? ஆசாத் ஹிண்ட் ஃபௌஜ். சுபாஷ் சந்திர போஸ் நிறுவிய INAவின் பெயர் என்ன? ஆசாத் ஹிண்ட் ஃபௌஜ். அடுத்த கேள்வி. ஸ்வதேசி மூமெண்ட் தொடங்கிய காரணம் வங்காள பிரிவு. ஸ்வதேசி மூமெண்ட் தொடங்கிய காரணம் வங்காள பிரிவு. அடுத்த கேள்வி. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சட்ட ரீதியான அதிகாரம் பெற்ற ஆண்டு 1992. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சட்ட ரீதியான அதிகாரம் பெற்ற ஆண்டு 1992. அடுத்த கேள்வி. இந்தியாவில் முதல் 5ஆண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1951. இந்தியாவில் முதல் 5ஆண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1951. அடுத்த கேள்வி. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினர் அல்லாத நாடு எது? இந்தியா. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினர் அல்லாத நாடு எது? இந்தியா. அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் 32வது கட்டுரையால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்பட்டது யார்? அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் 32வது கட்டுரையால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்பட்டது யாரை? B.R. அம்பேத்கர். அடுத்த கேள்வி. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவா. அடுத்த கேள்வி. சந்திராயன் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய ஆண்டு எது? 2023. சந்திராயன் 3 நிலவில்
வெற்றிகரமாக தரையிறங்கிய ஆண்டு எது? 2023. அடுத்த கேள்வி, ISRO நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1969. ISRO நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1969. அடுத்த கேள்வி, பூட்டான் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட நட்பு ஒப்பந்தம் முதலில் எந்த ஆண்டு? 1949. பூட்டான் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட நட்பு ஒப்பந்தம் முதலில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1949. அடுத்த கேள்வி, லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்ற கோஷத்தை கூறியவர். அது தொடர்புடைய போர் 1965 இந்தியா பாகிஸ்தான் போர். லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்ற கோஷத்தை கூறியவர். அது தொடர்புடைய போர் 1965 இந்தியா பாகிஸ்தான் போர். அடுத்த கேள்வி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1950. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1950. அடுத்த கேள்வி, பிளானிங் கமிஷன் தலைவர் யார்? பிரதமர். பிளானிங் கமிஷனின் தலைவர் யார்? பிரதமர். அடுத்த கேள்வி, இந்தியாவில் மொழி அடிப்படையிலான மாநில மறுசீரமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1956ஆம் ஆண்டு. இந்தியாவில் மொழி அடிப்படையிலான மாநில மறுசீரமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1956ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளி ஆஃப் இந்தியா முதல் கூட்டம் நடைபெற்ற தேதி எது? 9 டிசம்பர் 1946. கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளி ஆஃப் இந்தியா முதல் கூட்டம் நடைபெற்ற தேதி எது? 9 டிசம்பர் 1946. அடுத்த கேள்வி, சி ராஜகோபாலாச்சாரி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலான ஆண்டு எது? 1948. சி ராஜகோபாலாச்சாரி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் ஆன ஆண்டு எது? 1948. அடுத்த கேள்வி, குவிட் இந்தியா மூமெண்ட் தொடங்கிய தேதி எது? ஆகஸ்ட் 9, 1942. குவிட் இந்தியா மூமெண்ட் தொடங்கிய தேதி எது? ஆகஸ்ட் 9, 1942. அடுத்த கேள்வி, தாதாபாய் நாரோஜி ட்ரெயின் தியரியை முன்வைத்தவர். அவர் ஐஎன்சி தலைவரான ஆண்டு எது? 1906ஆம் ஆண்டு. தாதாபாய் நாரோஜி ட்ரெயின் தியரியை முன்வைத்தவர். அவர் ஐஎன்சி தலைவரான ஆண்டு எது? 1906ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1885ஆம் ஆண்டு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1885ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? கூட்டாட்சி நீதிமன்றம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? கூட்டாட்சி நீதிமன்றம். அடுத்த கேள்வி, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தொடங்கிய ஆண்டு எது? 1920. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தொடங்கிய ஆண்டு எது? 1920. அடுத்த கேள்வி, எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தீர்ப்பு தொடர்புடையது. மாநில அவசர நிலை ஆர்டிகிள் 356. எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தீர்ப்பு தொடர்புடையது. மாநில அவசர நிலை ஆர்டிகிள் 356. அடுத்த கேள்வி, சைமன் கமிஷன் இந்தியா வந்த ஆண்டு எது? 1927. சைமன் கமிஷன் இந்தியா வந்த ஆண்டு எது? 1927ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மாநிலங்களும் மத்திய பிரதேசங்களும் பட்டியலிடப்பட்டுள்ளது? 1வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மாநிலங்களும் மத்திய பிரதேசங்களும் பட்டியலிடப்பட்டுள்ளது? 1வது அட்டவணை. அடுத்த கேள்வி,
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் தலைமையகம் எது? வாஷிங்டன் டிசி. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் தலைமையகம் எது? வாஷிங்டன் டிசி. அடுத்த கேள்வி. இந்தியாவின் 73வது திருத்தச் சட்டம் தொடர்புடையது எது? பஞ்சாயத் ராஜ். இந்தியாவின் 73வது திருத்தச் சட்டம் தொடர்புடையது எது? பஞ்சாயத் ராஜ். அடுத்த கேள்வி. பி.ஆர். அம்பேத்கர் எந்த வரைவு குழுவின் தலைவராவார்? வரைவு குழு. பி.ஆர். அம்பேத்கர் எந்த வரைவு குழுவின் தலைவராவார்? வரைவு குழு. அடுத்த கேள்வி. பிரிக்ஸ் அமைப்பில் சேராத நாடு எது? ஜப்பான். பிரிக்ஸ் அமைப்பில் சேராத நாடு எது? ஜப்பான். அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியபட்டா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியபட்டா. அடுத்த கேள்வி. ஸ்ரீலங்காவின் தலைநகர் எது? ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டை. ஸ்ரீலங்காவின் தலைநகர் எது? ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டை. அடுத்த கேள்வி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது? 1949ஆம் ஆண்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது? 1949ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி. அர்த்தசாஸ்திராவை எழுதியவர் யார்? கௌட்டில்யா. அர்த்தசாஸ்திராவை எழுதியவர் யார்? கௌட்டில்யா. அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. அடுத்த கேள்வி. அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் பெற்ற ஆண்டு எது? 2008. அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் பெற்ற ஆண்டு எது? 2008. அடுத்த கேள்வி. ஹரப்பா நாகரிகம் சார்ந்த நதி எது? சிந்து நதி. ஹரப்பா நாகரிகம் சார்ந்த நதி எது? சிந்து நதி. அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் 368வது கட்டுரைக்கு தொடர்புடையது எது? திருத்தச் சட்டம். இந்திய அரசியலமைப்பின் 368வது கட்டுரைக்கு தொடர்புடையது எது? திருத்தச் சட்டம். அடுத்த கேள்வி. இந்தியாவில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு முறை எது? மறைமுக தேர்தல். இந்தியாவில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு முறை எது? மறைமுக தேர்தல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.